ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை டெஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் அப்படியே வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் தேர்க. தாவரத்துடைய பிஞ்சு வகைக்குள்ளே வராத சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனை பாருங்கள். வடு, மூசு, கவ்வை, தாறு இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது பிஞ்சு வகையில் வராது, இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை தாறு என்பது சரிங்க. அதாவது வடு, கவ்வை, மூசுங்கிறதெல்லாம் பிஞ்சு வகை. தாறு என்பது பிஞ்சு வகை கிடையாது. தாறு என்பது பெரிய காய் தானே, அதாவது வாழைத்தாருன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது பிஞ்சா, அது பெரிய காய் இல்லை. ஸோ இங்கே இடம்பெறாத சொல் தாறு என்பது சரி. அடுத்து 2வது கேள்வி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது ஒரே ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்களை கண்டுபிடிக்கணும். கடி இந்த வார்த்தையை தரக்கூடிய பல சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடி என்பதற்கு காவல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, விரைவாக அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஸோ இதுதான் சரி. 3வது கேள்வி. குரங்கு. இந்த குரங்கு இதனுடைய ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்கணும். இந்த குரங்குன்னா என்ன, இந்த குரங்குனா என்ன? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு அப்படின்னா வானரம். வானரம்னா காட்டில் இருக்கும்ல அந்த குரங்கு. இந்த குரங்கு அப்படின்னா தொடையை குறிக்கும். ஸோ பி தான் ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி. வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. தா அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லிருந்து வினையெச்சத்தை உருவாக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். வினையெச்சத்தை உருவாக்கணும். விடை தந்து என்பது வினையெச்சம். அதுவே தந்த அப்படின்னு வந்தால் இது பெயரெச்சம். சரிங்களா? அப்போ தந்து என்பது தான் வினையெச்சம். 5வது கேள்வி. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையெச்சம் உருவாக்கல். அதாவது வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடு என்பது ஒரு வேர்ச்சொல். இதிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்க சொல்கிறாங்க. வினையெச்சத்தை உருவாக்கணும். உருவாக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? கொடுத்து என்பது வினையெச்சம். கொடுத்த அப்படின்னா இது பெயரெச்சம். கொடுத்தான் என்பது வினைமுற்று. சரிங்களா? ஸோ இப்படி டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 6வது கேள்வி. வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. கான் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். இதிலிருந்து தொழில் பெயரை உருவாக்க சொல்கிறாங்க. தொழில் பெயரை உருவாக்கணும். விடை காணல் என்பது தொழில் பெயர். காணல் என்பது தொழில் பெயர். 7வது கேள்வி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வென்றான் அப்படிங்கிறது ஒரு சொல். இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, வெல் என்பது வேர்ச்சொல். அதாவது வேர்ச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்டளை இடுற மாதிரி இருக்கும், ஆர்டர் போடுற மாதிரி இருக்குங்க. ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் அதுதான் வேர்ச்சொல். சரிங்களா? இங்கே இருக்கிற சொல்லில் பாருங்களேன், இங்கே இருக்கிற சொல்லில் வெல் அப்படிங்கிறது தான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வேர்ச்சொல். 8வது கேள்வி. வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் எழுதுக. வந்தவர் இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை உருவாக்கணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, வா என்பது வேர்ச்சொல். வா உச்சரித்து பாருங்கள், இது ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்குது. வா அப்படிங்கிறது ஆர்டர் போடுறது தானே. ஸோ கட்டளை இடுற மாதிரி, அதாவது ஆர்டரை போடுற மாதிரி ஒரு வார்த்தை இருந்தால் அதுதான் வேர்ச்சொல். அடுத்து 9வது கேள்வி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வருகிறான். வருகிறான் இதில் இருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வா என்பது தான் வேர்ச்சொல். வா ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா? அப்போ இதுதான் வேர்ச்சொல். 10வது கேள்வி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இந்த சொற்கள் எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. இது எல்லாமே பல சொற்கள். ஆனால் இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான்.
இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பூவுடைய நிலைகள். பூவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 நிலை இருக்கும். நீங்கள் 6ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பூவுடைய நிலைகள் தான் இதெல்லாமே. போது, அலர், வி, செம்மல், இது எல்லாமே. அடுத்து 11வது கேள்வி. பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. 2 சுழி பனினா என்ன, 3 சுழி பனினா என்ன? 2 சுழி நீ, 3 சுழி நீ. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 சுழி பனின்னா அது குளிர்ச்சியை குறிக்கும், அதாவது பனி அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல அது. 3 சுழி பனி என்பது வேலை, நம்ம ஏதாவது ஒர்க் பார்க்குறோம் இல்லைங்களா, அதை குறிக்கும். அப்போ விடைனா இதுதான் ஆன்சர். அடுத்து 12வது கேள்வி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க, இதை கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. பேச்சு வழக்காக இருக்கிறத அப்படியே எழுத்து வழக்காக மாற்றணும். இதுக்கான விடை இதை கொடுத்து விடுங்கள் என்பது சரி. இதை கொடுத்து விடுங்கள். 13வது கேள்வி. இரு பொருள் தருக. அதாவது 2 பொருளை கண்டுபிடிக்கணும். விளக்கு, இந்த சொல்லுக்கான 2 பொருளை கண்டுபிடிக்கணும். விடை டி தான் ஆன்சர். விளக்கு என்பது அகல் விளக்கை குறிக்கும். அகல் விளக்கு அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் லைட் இருக்குல்ல, லைட்டும் விளக்கு தான். ஸோ விளக்கு என்பது அதையும் குறிக்கும். தெளிவுபடுத்து, அதாவது எனக்கு புரியலப்பா கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படி சொல்கிறோம்ல, அதையும் குறிக்கும். அப்போ இங்கே டி தான் ஆன்சர். 14வது கேள்வி. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக. உண்மை, இதுக்கான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. 15வது கேள்வி. இரு பொருள் தருக. 6. 6 என்பதற்கான 2 பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். 6 என்ற சொல்லுக்கான 2 பொருளை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 6 என்பது நதி. நதினா இப்போ காவிரி ஆறு இருக்குது, பாலாறு இருக்குது, அந்த மாதிரி ஆறுகளை குறிக்கும். அதே மாதிரி 6 என்பது ஒரு எண், அதையும் குறிக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். 16வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அதாவது பொருத்த சொல்லியிருக்காங்க. இங்கே ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இது எங்கே இருக்கும்னா தமிழ் பகுதியிலேயே ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைச்சொல் அறிக அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி இருக்கிறத படித்தாவே போதும். சும்மா வேறு தேவையில்லாத படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரி, இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னா நுகர்வோர். அப்போ ஏவுக்கு 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 1 வருது. அப்போ இது விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏவுக்கு 4 வருது, இது விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ சிடி இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட்னா வணிகர். அப்போ 2க்கு பிக்கு 4. 4ன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர். அதாவது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமில் உட்காந்துருக்கும்போது 2 ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னாவே விட்டுட்டு போயிருங்க. சும்மா உட்காந்து கமாடிட்டி அப்படின்னா பண்டம், ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம், இப்படி முழுமையாக பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? அதாவது இந்த 2 தானே சரி, மற்ற எதுவுமே சரியாக வரல, அப்போ டி தான் ஆன்சர். இப்படி நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்து முழுமையாக பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி. சரியான வினை மரபை தேர்க. சரியான வினை மரபை கண்டுபிடிக்கணும். மரபுனா நம்ம வழக்கமாக ஃபாலோ பண்ணுற மெத்தேடு, அதை நம்ம சொல்லணும். வளவன் பழம் சாப்பிட்டான். நம்ம கேஷுவலாக சொல்கிறது பழம் சாப்பிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பழம் சாப்பிட்டான்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வளவன் பழம் தின்றான், இப்படி தான் சொல்லணும். இதுதான் சரி. வளவன் பழம் தின்றான் என்பது தான் சரி. அடுத்து 18வது கேள்வி. பிழை நீக்கி எழுதுக. கீழே இருக்கிற தொடரில் பிழை இருக்குது, அதை நம்ம சரி பண்ணி சொல்லணும். சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். இது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நார்மலாக நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லுவோம், சிங்கக்குட்டி யானை குட்டின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது மரபு பிழை. அப்போ சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். சிங்கக்குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். சிங்கத்துக்கு குட்டியாக இருந்தால் குருளைன்னு சொல்லணும், யானை குட்டியாக இருந்தால் யானை கன்றுன்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ ஏதான் ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி. கலைச்சொல் அறிதல். அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு சரியான தமிழ் சொல் நம்ம சொல்லணும். லிங்குவிஸ்டிக்ஸ், இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னங்கிறத சொல்லணும். விடை மொழியியல் என்பது சரி, மொழியியல். அடுத்து 20வது கேள்வி. கலைச்சொற்களை அறிதல். கான்சோனன்ட். கான்சோனன்ட்னா என்ன? கான்சோனன்ட் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா மெய்யொலி.
கான்சோனன்ட்னா மெய்யொலி. 21வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக. இது அப்படியே தமிழில் மாற்றணுங்க. விடை விண்வெளி தொழில்நுட்பம். விண்வெளி தொழில்நுட்பம். 22வது கேள்வி, கலைச்சொல் அறிக. லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள் என்ற சொல்லின் கலைச்சொல் யாது? இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் 6ஆம் வகுப்புலேயே இருக்குது. விடை ஏவு ஊர்தி என்பது சரி. அடுத்து 23வது கேள்வி, எதிர்ச்சொல் தருக. தொன்மை. இதுக்கான எதிர்ச்சொல் என்னங்கிறத சொல்லணும். தொன்மை. எதிர்ச்சொல் புதுமை. தொன்மைனா பழமைன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் புதுமை. இதான் சரி. 24வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 4 ஆப்ஷனையும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கடும்பு அப்படின்னா சுற்றம், இது கரெக்டு. அல்கி அப்படின்னா தங்கி, இது கரெக்டு. ஆரி அப்படின்னா மை, கரெக்டு. இரடி அப்படின்னா சோறு கிடையாது, ஸோ இதுதான் தவறு. இரடி என்பது சோறு கிடையாது, இதுதான் தவறு. அடுத்து 25வது கேள்வி, ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. ஐயம், இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஐயம் அப்படின்னா அதுக்கு ஆங்கிலத்தில் டவுட்டு. டவுட்டுன்னா என்ன? குழப்பமாக இருக்கிறது. அப்போ எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ விடை தெளிவு என்பது சரி. 26வது கேள்வி, செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செத்திறந்த இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இதை கரெக்டாக பிரிக்கணும். விடை செத்து கூட்டல் இறந்த. 27வது கேள்வி, சேர்த்து எழுதுதல். 2 சொற்களை சேர்த்து எழுதணும். காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குங்க? காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. காடாறுன்னு போட்டக்கூடாது, இது தப்பு. சரிங்களா? காட்டாறு என்பது தான் சரி. 28வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு நம்ம சொல்லணும். எல்லாமே ஒரே தொடர் தான், மீனிங் பார்த்தா ஒன்றே ஒன்று தான், ஆனால் நிறுத்தற்குறி மட்டும் மாறி இருக்கும். சரி, இங்கே விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இது தவறு. ஏன்னா குழந்தை நிலாவை பார்த்து பாட்டு பாடுது. இதை மேற்கோள் போட்டு தான் காட்டணும். அப்போ இங்கே மேற்கோள் போடலை, ஸோ தப்பு. சரி, 2வது தொடரில் என்ன தவறுனா, இங்கே பாருங்கள், ஒற்றை மேற்கோள் போட்டிருக்காங்க. இப்படியும் போடக்கூடாது, போட்டால் இரட்டை மேற்கோள் தான் போடணும். இதுதான் சரி. 3வது தொடரில் பார்த்தீங்கன்னா மேற்கோளே போடலை. 2வது இங்கே பாருங்களேன், குழந்தைன்னு போட்டு தேவையில்லாத கம்மா போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. 4வது தொடர் தான் கரெக்டாக இருக்குது. குழந்தை நிலவை பார்த்து மேற்கோள் போட்டிருக்காங்க பாருங்கள், நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இதுதான் சரி. மற்றதில் என்ன தவறுனா, இங்கே பாருங்கள், ஆச்சரியக்குறியெல்லாம் போடக்கூடாது, தப்பு. இதை வச்சே நம்ம இந்த 3ஐயும் தப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? 29வது கேள்வி, பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. பொருத்தமான நிறுத்தற்குறி போட்டிருக்கிற தொடரை கண்டுபிடிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. 4லேயும் கண்டென்ட் ஒன்று தான், ஆனால் நிறுத்தற்குறி இருக்காது. சரி, இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும். இதுதான் 4லேயுமே இருக்குது. சரி, இங்கே என்ன தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் ஒரு கமா போட்டிருக்கணும், வேண்டுதல் கமா போட்டிருக்கணும், வாழ்த்துதல் கமா போட்டிருக்கணும். வைதலுக்கு பிறகு போடக்கூடாது. சரிங்களா? வைதலுக்கு பிறகு போடக்கூடாது. இந்த 3 இடங்களையும் கமா போட்டுட்டு இந்த தொடரை முடிச்சிருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஏவில் பார்த்தீங்கன்னா கமாவே போடலை, ஸோ இது தப்பு. 2வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லுக்கு மட்டும்தான் கமா போட்டிருக்காங்க. மற்ற சொல்லுக்கு பாருங்கள், இங்கேயும் போடலை, இங்கேயும் போடலை. ஸோ இந்த தொடரும் தவறு. 3வது தொடரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமா போட்டிருக்காங்க. இங்கேயும் போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க, இங்கே அடுத்து முடிவில் புள்ளி வச்சுருக்காங்க. கரெக்டு. அப்போ சி தான் ஆன்சர். இருந்தாலும் டியையும் பார்க்கலாம். டியில் பாருங்கள், கமாவே போடலை, ஸோ இது தவறு. அப்போ சி தான் ஆன்சர். 31வது கேள்வி, ஊர் பெயரின் மருவை கண்டறிக. மருவு கரெக்டாக சொல்லணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் கேட்குறாங்க, இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், உதகமண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதகமண்டலத்தை நம்ம இப்போ என்ன அழைச்சிக்கிட்டு இருக்கோம்? விடை
உதகை என்பது சரி. 32வது கேள்வி, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறத நாகைன்னு நம்ம சொல்கிறோம். 33வது கேள்வி, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மறுவை தேர்ந்தெடுக்கவும். புதுச்சேரியை நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, புதுவைன்னு சொல்கிறோம். இங்கே குழப்பம் வந்துடக்கூடாது. புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவோம். அதுவே புதுக்கோட்டையை தான் புதுகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? புதுக்கோட்டைக்கு புதுகை, புதுச்சேரிக்கு புதுவை. அப்போ பி தான் ஆன்சர். 34வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம். சந்தோஷம் இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி. 35வது கேள்வி, பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறிக. கரெக்டான கலைச்சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எம்பளம் அப்படின்னா சின்னம். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது? ஒருமை மற்றும் பன்மை பிழை இல்லாத தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே கருத்து தான் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரை என்பது பார்த்தீங்கன்னா அக்ரிணைங்க. அக்ரிணையை நம்ம அக்ரிணையாக தான் சொல்லணும். ஸோ கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தவறுனா குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள். நின்றாள் என்பது பார்த்தீங்கன்னா குதிரைக்கு சொல்லக்கூடாது. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, திணை வலு வந்திருக்கு. குதிரை அவள் அருகில் வந்து நின்றன இப்படி சொல்லக்கூடாது. நின்றனா குதிரைகள்னு வந்திருந்தால் ஓகே. பட் இங்கே குதிரை தான் வந்திருக்கு. ஸோ தப்பு. அடுத்து பாருங்கள், குதிரை அவள் அருகில் வந்து நின்றான்னு சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் அது திணை வலு. ஸோ இதுவும் தவறு. அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி, எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக. எழுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர் சொல்லுங்க. இதை பாருங்களேன், ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா? ஸோ ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் அதான் வேர்ச்சொல். இதிலிருந்து வினைமுற்று என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எழுதுக என்பது வியங்கோல் வினைமுற்று. ஓகே. எழுதுதல் என்பது தொழில் பெயர், இது வராது. எழுதிய என்பது இது பெயரச்சத்துக்கு வரும். எழுதினால் என்பது தான் வினைமுற்று. வினை முடிந்தது. ஸோ எழுதினால் என்பது தான் சரி. 38வது கேள்வி, உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என பதில் கூறுவது எவ்வகையான விடை? பாடத் தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று தெரியும் இல்லை தெரியாதுன்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆடத் தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னால் அது எந்த டைப்பான விடைன்னு கேட்டிருக்காங்க. விடை இனமொழி விடை. ஆடல் பாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இனம்தான். ஸோ ஒரே இனத்தை சார்ந்த இன்னொரு பதிலை கொடுக்கறது தான் இனமொழி விடை. 39வது கேள்வி, விடை வகையை கண்டறிக. என்ன டைப்பான விடைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. நீ விளையாடவில்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, கால் வலிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது கால் வலிக்கலை, வலிக்கும், விளையாண்டா வலிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த டைப்பான விடைன்னு பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை. எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்கிறாங்க. ஸோ இது உருவது கூறல் விடை. 40வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். டிகிரி. டிகிரி இதுக்கான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. டிகிரினா தமிழில் பட்டம். 41வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். வேலண்டியர். வேலண்டியர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வேலண்டியர்னா தன்னார்வலர். சமூக பணியாளர்னு போட்டக்கூடாது. சரிங்களா? சோசியல் ஒர்க்கர்னா தான் சமூக பணியாளர். வேலண்டியர்னா தன்னார்வலர். 42வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஃபைல். ஃபைல் இதுக்கான சரியான தமிழ் சொல் ஃபைல்னா கோப்பு. 43வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வாழ்க்கையில் இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க பாருங்கள். டேஸ் மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும். இங்கே என்ன பொருத்தமான பொருள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர்.
வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். ஸோ இதான் சரி. 44வது கேள்வி, அணிகலன், புன்னகை ஆகிய பொருட்களை தரும் சொல்லை கண்டறிக. அதாவது அணிகலன், புன்னகை இந்த ரெண்டும் வர்ற மாதிரி ஒரு சொல்லை நம்ம சொல்லணும். விடை நகை. நகைனா அணிகலன், கழுத்தில் அணியக்கூடிய நகையையும் குறிக்கும், முகத்தில் இருக்கிற புன்னகையும் குறிக்கும். அப்போ இதுதான் சரி. 45வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஒரு ஓமையை கொடுப்பாங்க, அதுக்கான பொருள் என்னங்கிறத நம்ம சொல்லணும். இங்கே பாருங்களேன், உடலும் உயிரும் போல, இது ஓமை. உடலும் உயிரும் போல என்பது ஓமை. இதுக்கான பொருள் என்னன்னு நம்ம சொல்லணும். இதுக்கான பொருள் உடலும் உயிரும் போல ஒற்றுமையாக இருத்தல். அப்போ ஒற்றுமைங்கிறது தான் சரி. 46வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு ஓமையை கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருளை நம்ம சொல்லணும். தாமரை இலை நீர் போல, தாமரை இலை நீர் போல. இதுக்கான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். நீங்கள் தாமரை இலையை பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும், தண்ணி மேலே ஒட்டவும் ஒட்டாது, ஒட்டாமையும் இருக்காது, அதாவது இடைப்பட்ட நிலையில் இருக்கும். ஸோ இதை தான் தாமரை இலை நீர் போலன்னு சொல்லுவாங்க. 47வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை எது வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே அவங்க கேட்குறது தன்வினை தொடரை கண்டறிக. எது தன்வினை தொடர்னு கண்டுபிடிக்கணும். அவனை திருந்தச் செய்தான், இது தன்வினை கிடையாது, இது பிறவினை நினைக்கிறேன், எனக்கே மறந்து விட்டதுங்க. அவன் திருந்தினான் என்பது தன்வினை, இது கரெக்டு, சரிங்களா. அப்பா சொன்னார் என்பது பார்த்திங்கன்னா இது செய்தி தொடர், செய்தி தொடர். ஆக்சுவலாக பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார், வருவித்தார்னா இது செயப்பாட்டு வினை தொடராக வரும். அப்போ இங்கே கேட்குறது தன்வினை தொடர் தான். அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர், இது கரெக்டு. 48வது கேள்வி, தன்வினை தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற தொடரில் எது தன்வினை தொடர்னு கண்டுபிடிக்கணும். விடை பந்து உருண்டது. பந்து அதுவே உருண்டது, யாரும் உருட்டலை, அதுவே தன்னைத்தான செஞ்சுக்கிட்டதுன்னா அதைத்தான் தன்வினை தொடர்னு சொல்கிறாங்க. பந்து உருண்டது என்பது தன்வினை தொடர். இங்கேயும் பாருங்களேன், அவன் திருந்தினான், அதாவது அவன் திருந்திட்டான், வேறு யாரும் அவனை திருத்தலை. ஸோ அவனாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் தன்வினை தொடர். அப்போ பந்து உருண்டது என்பது சரி. 49வது கேள்வி, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இது இவ்வகையான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. வரையப்பட்டது, செய்யப்பட்டது, இந்த மாதிரி பட்டதுன்னு வந்தாவே அது செய்யப்பாட்டு வினை. பட்டதுன்னு வந்தாவே கண்ணை மூடிக்கிட்டு செய்யப்பாட்டு வினைன்னு போட்டுருங்க. அடுத்து 50வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோமா. இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. சரி, 50வது கேள்வியை பாருங்கள். துவாமை என்ற சொல்லின் பொருள் வறுமை. துவாமை என்ற சொல்லின் பொருள் வறுமை. இது விடைங்க. இந்த விடைக்கு ஏற்ற வினாவை நம்ம செட் பண்ணணும். இதுக்கான வினாவை எப்படி செட் பண்ணுவீங்க, அதான் அவங்க கேட்குறாங்க. சரி, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். துவாமை என்ற சொல் குறித்து எழுதுக. இப்படி கேள்வி வருமா? வராது, இது தப்பு, வரவே வராது. துவாமை என்பதன் பொருள் சேராமை என்பது சரியா? இப்படியும் வராது, இதுவும் தப்பு. துவாமை என்ற சொல்லின் பொருள் யாது? இது கரெக்டாக வருது. துவாமை என்ற சொல்லின் பொருள் யாது? துவாமை என்ற சொல்லின் பொருள் வறுமை, இதான் கரெக்டு. சரி, அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். துவாமை எதனால் வரும்? இப்படி கேள்வி வராது, அப்போ இது தவறு. அப்போ சி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு அப்படியே அடுத்த வீடியோவை பார்க்க கிளம்புங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு இண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.